திமுகவோட டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குங்க. அது என்னைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. அது இப்ப இருக்கிற ஆளுங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். திமுக டிஎன்ஏங்கிறது எப்பவுமே காமராஜருக்கு அகைன்ஸ்ட், எம்ஜிஆருக்கு அகைன்ஸ்ட், அவங்க எப்பவுமே தலித் மக்களுக்கு அகைன்ஸ்ட். அது வந்து வெளியில இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர சில இடத்துல பாப்பப் ஆகும், சில நேரத்துல வந்துடும். இப்ப வந்துச்சு பாருங்க, காமராஜரை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. காமராஜருக்கு வந்து ஏசி இல்லாம தூங்க முடியாது, அதை போட்டு கொடுத்தவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்றது வழியா அவர் திருச்சி வேலை சமயம் நெருங்கி பழகிறவர். அவரு காமராஜரை கூட காமராஜர் என்னைக்குமே கேட்டது இல்லையே. ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்கிறது வேற, கேட்கறது வேற. இப்ப இந்த ரூம்ல ஏசி இருந்ததுன்னா அனுபவிக்கலாம், ஆனா ஏசி இருந்தா தான் நான் பேட்டியை கொடுப்பேன்னு வச்சுங்க, அதுதான் தப்பு. ஆனா அவங்க எப்படி சொன்னாங்க, அவரால் தூங்கவே முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு இவர் சொன்ன விளக்கம், கருணாநிதி அவர்கள் சொன்ன விளக்கம், ஒரு ஊரா போய் என்ன திட்டுவாரு, என்ன திட்டுறதுக்கு நானே எல்லா ஊர்லயுமே போட்டு கொடுத்தேன். இப்படி எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்கன்னு அது இப்ப வெளியில வந்துருச்சு. இப்ப பாவம் யாருன்னா செல்வ பெருந்தகை தான். இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. இது சரின்னு சொன்னா தனக்கு ஆபத்து, தப்புன்னு சொன்னா ஸ்டாலின் கோச்சுப்பாரு.